அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கழகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கரலாக்கட்டை நாள் 7. கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சுற்று அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 6 வகுப்பாக பார்த்துருப்போம். ஊஞ்சல் சுற்றுகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 சுற்றுகளுக்கு மேலே இருக்குது. அனைத்தையும் நம்ம ஒவ்வொரு வகுப்பாக தொடர்ச்சியாக பார்க்க முடியாதனால இதுக்கு அடுத்த நிலையான கடிகார சுற்றில் ஒரு சில சுற்றுகள் நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் முதலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடிகார சுற்றில் வெளி சுற்று பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஊஞ்சல் சுற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை வட்டமாக நம்ம செஞ்சுருப்போம். எப்படின்னா ஒரு ஒரு அரை வட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சுருப்போம். ஆனால் கடிகார சுற்று எல்லாமே ஒரு முழு ஓட்டமாக வரும். சரிங்களா? அதில் முதல் சுற்றான வெளி சுற்று நம்ம பார்க்க போகிறோம். நிலையில் எப்படி வச்சுக்கிறோம். இதுதான் முதல் ஆரம்பிக்கக்கூடிய நிலை. இந்த சுற்றுக்கான ஆரம்ப நிலை தான். எப்படின்னா மேலிருந்து உடல இருந்து வெளிப்பக்கமாக போய் எடுத்தணும். சரிங்களா? பாருங்க, மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். அப்படியே தொடர்ச்சியாக நம்ம நிறுத்தி செய்யப்போம். சரிங்களா? இது கடிகார சுற்றுல வெளி சுற்று. வலதுகளை செஞ்ச மாதிரி இடதுகளையும் செய்யணும். நிலையை நிறுத்திக்கிறோம். ரொம்ப எளிமைதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்புறமாக ஒரு கடிகார முள் சுற்றுற மாதிரி வெளிப்புறமாக உடலை விட்டு வெளிப்புறமாக எடுத்துப்போம். வெளி சுற்று எப்படி கடிகார முள் ஒரு முழு ஓட்டமாக சுற்றுதோ அது மாதிரி நம்ம முழு ஓட்டமாக செய்கிறது எல்லாமே இந்த கடிகார சுற்றில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு நிறைய விதமாக செய்யலாம். நீங்கள் ஒரு சுற்றை நிறைய விதமாக செய்யலாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த சுற்றை இந்த காலை இந்த மாதிரி ஆதி நிலையில் முன்னங்கால் மடக்கி வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். சரிங்களா? வரும், மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். எப்படி சொன்ன மாதிரி உங்களோட பார்வை கரலக்கட்டையோட அடிப்புறத்திலே இருக்கட்டும். அப்போ உங்களால் கரலக்கட்டையை கவனித்து உங்களால் செய்ய முடியும். மேலே இடிச்சிக்காமல் செய்வீங்க. அதே மாதிரி தான் இடதுபுறம் நின்றுக்கிறோம். சொன்ன மாதிரி தான் கரலக்கட்டைக்கு மூச்சை கவனித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றுகள் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். அதை நீங்கள் மூச்சை கவனித்து சரியான முறையில் சொன்ன மாதிரி நிறுத்தி செஞ்சும் போது தான் இந்த கரலாட்டை முழு பலன் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த காலையில் அடுத்த சுற்றுகள் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிகள். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.